இது வந்து வரைகிறப்ப இதில் வச்சே வரைங்க, இந்த தெர்மாக்கோல்ல வச்சே வரைங்க. அப்போ தான் கண்ணாடியில் வந்து சின்ன சின்ன கிராச் விழாது, நீட்டாக இருக்கும். அதனால இந்த தெர்மாக்கோல்ல வச்சுக்கிட்டே நம்ம பெயிண்ட் பண்ணலாம். நம்ம ஃப்ரேம் போர்டு கடை கொடுக்கும்போது இப்படியே அந்த பாக்ஸில் வச்ச மாதிரியே ஃப்ரேம் போர்டு கொடுத்தோம்னா நம்மளுக்கு சேஃப்டியாக போயிட்டு சேஃப்டியாக வரும். இது கண்ணாடியில் பின்னாடி திருப்பி வச்சிருக்கேன். வரைப்பறதுக்கு முன்னாடி நல்ல ஒரு சாஃப்டான கிளாத், பனியன் கிளாத் அந்த மாதிரி கோடு விழாததாக இருக்கணும். அதை வச்சு நல்லா ஒரு தடவை தொடச்சிக்கோங்க, சாஃப்டாக தொடச்சிக்கோங்க. இதில் இந்த சாரிக்கு இந்த ப்ளவுஸ்க்கும் ஃபஸ்ட்டு கொடுக்கலான்னு இருக்கிறேன். இந்த பிங்க்கும் ப்ளூ கலர் பார்டரும் அந்த மாதிரி கொடுக்கலான்னு இருக்கிறேன். எப்படி கொடுக்கலான்னு பாருங்க. இப்போ நம்ம மற்ற இதில் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணும்போது இப்படி வச்சு என்ன செஞ்சிருவோம், இப்படி இழுத்துருவோம். ஆனால் இதில் வந்து கிளாஸ் பெயிண்டிங் வந்து நம்ம அப்படி இழுத்தோம்னா கலர் வந்து நிற்காது. அதனால என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ப்ரஷ்ல வந்து இப்படி மெதுவாக இப்படி வச்சு எடுக்கணும். உங்களுக்கு நான் தெரியலன்னு பக்கத்தில் காட்டுறேன். முதல்ல அவுட்லைன் பார்த்து இந்த பிளாக் மேலே இந்த லைன் மேலே பட்டா ஒன்றும் இல்லை, ஏன்னா பின்னாடி திருப்புறதில்ல, அதனால அந்த லைன் நமக்கு தெரிய தான் செய்யும். எப்படி வச்சு எடுக்கணுங்கிறத பக்கத்தில் காட்டுறேன். நீ பாருங்க, இப்படி நம்ம மற்ற இதில் பெயிண்ட் பண்ணுற மாதிரி இப்படி இழுத்தோம்னா அந்த பார்த்தீங்கன்னா தெரியும், இப்படி வந்துடும். நல்லா ஒன்று போல அங்கே தெரியாது கிளாஸ் இது பக்கம். இப்படி பார்த்தீங்கன்னா இப்படி மெதுவாக கிளாஸ் பெயிண்டிங்கில் ப்ரஷ் இப்படி வச்சு எடுத்திங்கன்னா தான் அந்த பக்கம் பார்க்கும்போது அது நீட்டாக இருக்கும். நான் இதை போட்டுட்டு உங்களுக்கு காஞ்சோன்னே பின்னாடி திருப்பி காட்டுறேன். இது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இதாக காட்டுறேன். அதே மாதிரி ஒரு பிக்சர்ஸ் எடுத்தோன்னா ஒரே நாளில் முடிக்கணும்னு நினைக்காதீங்க. மேக்ஸிமம் ஒரு பிக்சருக்கு ஒரு வாரம் கூட நம்ம டைம் எடுத்துக்கலாம். அப்படி எடுத்து பண்ணும்போது அது இன்னும் நீட்டாக இருக்கும். அதனால எப்பயுமே ஒரு பிக்சர் எடுத்தீங்கன்னா ஒரே நாளில் முடிக்கணும்னு நினைக்காதீங்க. இதில் ஃபஸ்ட்டு இன்னைக்கு வந்து லட்சுமி அவங்களோட ட்ரெஸ் இந்த மாதிரி மட்டும் முடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தேன். பிங்க் கலர் வந்து நம்ம முறையை யோசிக்கும் போது எங்கே வைக்க வேண்டியிருக்குன்னு யோசிக்கிறோமோ அந்த கலரை யூஸ் பண்ணும்போது நம்ம அங்கங்கே வச்சுக்கலாம். அதனால நான் இப்போ அந்த நேரத்தில் வச்சிருக்கேன். இப்போ அடுத்தது இந்த சேலை கலருக்கு வந்து ப்ளூ கலர் பார்டர் கொடுக்கலாம், ப்ளவுஸ்க்கும் ப்ளூ கலர் கொடுக்கலான்னு இருக்கேன். இப்போ பிக்சரில் பார்த்தீங்கன்னா எங்களுக்குலாம் திட்டா தெரியும். அது வந்து நம்மளுக்கு இந்த சைடு நம்ம அப்படி வச்சு எடுக்கிறனால அந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு காஞ்சோன்னு திருப்பி காட்டுறேன். அடியாரம் எப்படி இருக்குன்னு பாருங்க. க்ளோஸ் அப்பில் பாருங்க. இப்படி மெதுவாக ஃபஸ்ட்டு நம்ம இந்த அவுட்லைன் மட்டும் முடிச்சுக்கலாம். இந்த ஓரத்தில் முடிச்சுட்டு நடுவில் கொடுக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த வளையல் மாதிரி அந்த தொங்குறதுக்கு வந்து பிங்க்கும் ப்ளூவும் கலந்து இதே மாதிரி தான் இந்த பக்கம் உள்ளதுக்கும். இப்போ இங்கெல்லாம் ப்ளூ கொடுத்துருக்குறோம். நான் இங்கேயும் ஜொல்லுக்கும் ப்ளூவாகவே கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு கொடுத்துருக்கேன். இப்போ இங்கே வந்து நம்மளுக்கு இந்த ஓரத்தில் ப்ளூ கொடுத்தோம்னா ப்ளவுஸுக்கும் இதுக்கும் இதாயிரும் அப்படிங்கிறதுனால நடுவில் மட்டும் ப்ளூ கொடுத்துருக்கேன். இங்கே நம்மளால் பிங்க்கும் கொடுக்க முடியாது. அதனால் நான் இந்த இது ராமர் ப்ளூவா அந்த இது எடுத்துருக்கேன். பார்டருக்கு கொடுத்துட்டு இந்த ஜுவல்லரியில் இங்கே கொடுத்துருக்குறோம்ல அந்த நடுவுக்கும் இந்த ப்ளூ கொடுத்துக்கலாம். இந்த டாட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் இந்த இருக்குது பாருங்க, இதை கொடுக்கலாம். இப்போ நம்ம வந்து பின்னாடி இதெல்லாம் போட்டாச்சு. இப்போ உங்களுக்கு வந்து பின்னாடி போட்டிருக்கும் போது இந்த மாதிரி தெரியும். அதே இதை நம்ம முன்னாடி தான் திருப்பி வச்சு தான் ஃப்ரேம் போடுவோம். அதை உங்களுக்கு முன்னாடியும் திருப்பி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. நம்ம இப்படி தான் முன்னாடி திருப்பி வச்சு தான் ஃப்ரேம் போடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இது உங்களுக்கு தெரியாது, சரியா? அதனால் பின்னாடி அப்படி இருக்குதுன்னு நினைக்காதீங்க. அடுத்து நகை அந்த மாதிரி ஒவ்வொன்றா பார்ப்போம். தாமரைப்பூ அந்த மாதிரி ஒவ்வொன்றா பார்ப்போம். தொடர்ந்து இது மாதிரி நிறையா பெயிண்டிங்ஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.